பாத்தீங்கன்னா 40 hours மேல போயிட்டு இருக்கு. ட்ரெயின்ல கிடைச்ச புது நண்பர்கள் அப்படியே ஆமா மாதிரி ஊறிட்டு வந்துச்சு. ஏதோ அடுப்பு கட்டை வச்சு பத்த வச்சு விட்ட மாதிரி போகணும். ஃபைனலா எல்லாரும் டெல்லி ரீச் பண்ணிட்டோம். வணக்கம் ஆல், ஐ எம் எஸ்ஆர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் vlog வரப்போகுது. எங்கன்னா சென்னையிலேருந்து நான் டெல்லி போக போகிறேன். எந்த ட்ரெயினில் போக போகிறேன்னா பின்னாடி நிற்கிது இந்த வண்டி தாங்க, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை டு டெல்லி. அதை தான் இந்த vlog நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? தூரம் திறந்தானே அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சைடு அப்பர் சைடு லோயர். நமக்கு சைடு அப்பர் மேலே M18. டாய்லெட் எல்லாம் ஓகேங்க, நீட்டாகவே வச்சுருக்காங்க. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஷார்ப்பாக 10 o'clock எடுத்துட்டாங்க. வெளியே எதுவும் எடுக்க முடியல, எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாரு டிடிஆர். ரொம்ப க்ரௌடு, அன்ரிசர்வ் பர்சனெல்லாம் வந்து எல்லாம் ஏறிட்டாங்க. விஜயவாடா 4:30 பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லா ஸ்டேஷனுமே செம க்ரௌடுங்க. நம்ம போறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒரு 10 ஸ்டேஷன் தான் நிற்க போகிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பயங்கர க்ரௌடு. பிகாஸ் வீக்கெண்ட் ஆகிறதுனால, அதுவும் லாங் வீக்கெண்ட் ஆகிறதுனால எல்லாம் வந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோச் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிசர்வேஷன் கோச் மாதிரியே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக வந்து ஏறிட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. விஜயவாடாலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. நீ அடுத்தது எந்த ஜங்ஷன் தெரியல, யாராவது கேட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். மொத்தம் நம்ம 10 ஸ்டேஷனில் தான் நிறுத்த போகிறோம். 10 ஸ்டேஷனுமே முக்கியமான இடம். இது ஆந்திர பிரதேஷில் இருக்கிற விஜயவாடா. ட்ரெயினை பற்றி சொல்லுங்க. நம்ம ஏறினது M1 கோச் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். 10 மணிக்கு ஏறினது ஒரு 12 o'clock இன்னும் படுக்கலான்னு படுத்தோம். தூங்கவே முடியல. என்னோட வேலை என்ட்ரன்ஸ்லேயே சைடு அப்பர் வேலை. டோர் ஓப்பன் பண்ணுறது, இறங்குறது, ரொம்ப ஓப்பன் பண்ணுறது, இறங்குறது, ஏசி சவுண்டு ரொம்ப நாய்ஸ். தூங்கவே முடியல. சரியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இப்படின்னு தொடர்ந்து இருந்தால் மணி 4:30 ஆயிடுச்சு. விஜயவாடா வந்துடுச்சு. இன்னும் ஒரு 1 hourல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே லாக் பண்ண வேண்டியதான், ஜெனி கண்டினியூ பண்ண வேண்டியதான். நல்லா இருக்கும் போது நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் பயணிச்சுட்டு இருக்கோம். அதோட டிக்கெட் ப்ரைஸ் டீடைல்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு. நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது, 3rd AC எக்கானமி இருக்குது, 3rd AC, 2nd AC, 1st AC. இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 820 ரூபா வருதுங்க. ஜனவரி 2024 படி பார்த்திங்கன்னா 3rd AC எக்கானமி 2030 ரூபா. அதாவது நம்ம போயிட்டுருக்கிற கோச் தான் 3rd AC எக்கானமி. அதுக்கப்புறம் 3rd AC. 3rd ACக்கும் 3rd AC எக்கானமிக்கும் 100 ரூபா வித்தியாசம், 2140 ரூபா வரும். இது நம்ம ஏன் 100 ரூபா வித்தியாசம், நீங்கள் 3rd எக்கானமி போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 3rd AC கிடைக்கல. 3rd AC எக்கானமியில் தான் சீட் அவைலபிள் இருக்குது. அதனால் நம்ம 3rd ACயில் புக் பண்ணியாச்சு. 3rd AC எக்கானமியில் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது 2nd AC. 2nd AC வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3100 ரூபா வருது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிறது 1st ACங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5285 ரூபா. இதுதாங்க கரண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஜனவரி 2024. இதுக்கப்புறம் உங்கள் வசதிக்கு எது சரின்னு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வாரங்கல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏதோ எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல. பார்ப்போம், ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், மணி 8 ஆக போகுது. இன்னும் வந்து பனி அப்படியே இருக்குது, குறைஞ்ச மாதிரி தெரியல. ட்ரெயினில் நம்ம கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் நண்பர்கள் எல்லாம் வந்து ட்ரிப்பு போகிறாங்க. எல்லாம் மணாலி, காஷ்மீர் அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மணாலி காஷ்மீர்லாம் போகல, நம்ம வேறு பிளானில் போயிட்டுருக்கோம். என்னென்னு உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். பார்ப்போம். இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் ICF நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் அங்கே தான் தயாரிக்கப்படுது. இப்போது ரீசண்டாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற வந்தே பாரத் கூட அங்கே தான் தயாரிக்கிறாங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்ல, இதுவும் கூட அங்கே தான் தயாரிச்சது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ப்ராப்ளம்னு இப்போ வரைக்கும் தெரியல. வண்டி நின்று ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆச்சு. எல்லாம் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி பனியாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
நீங்களே பாருங்க. சிக்னல் கொடுத்துட்டாங்க, கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேலே ஏறுறேன். சிக்னல் கொடுத்தாச்சா? ஓகே ஓகே. எமர்ஜென்சி பிரேக் விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சரி கரெக்டான இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் வண்டி நிறுத்திட்டாங்க எமர்ஜென்சி பிரேக்குன்னு. எதனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் ஒரு பர்சன் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு வருவாங்கல்ல, நிறைய அண்டர்சர்வ்ட் பர்சன் வந்து ஸ்லீப்பரில் ஏறி உட்காந்துட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு கீழே தவறி விழுந்துட்டாரு. அதுதான் இஷ்யூ. அதனால தான் எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்தது, அதை கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. டைம் 8:30 ஆகுது. இப்போ தான் சன்ரைஸே நம்ம பார்க்க முடியுது. நம்ம வெளியே போய் பார்த்து வரலாம். வாரங்கல் ரீச் ஆகிட்டோம். வாரங்கல் ஸ்டேஷன் எல்லாம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஏறி கொஞ்சம் எல்லாம் உட்காந்துக்கப்புறம் நான் உங்களுக்கு சன்ரைஸ் காட்டுறேன். இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தெலுங்கானாவில் 2 அஃபிஷியல் ஸ்டாப்பில் நிற்குது. ஒன்று கம்மம், இன்னொன்று வாரங்கல். இப்போ நான் நின்றுருக்கிறது வாரங்கல். கம்மம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடுச்சு, அது என்னால் எடுக்க முடியல. நான் வாரங்கல்ல இருக்கேன், பாருங்கள். கிட்டத்தட்ட 10 ஸ்டாப்பில் நின்று போகுதுங்க. ஸோ இது வந்து 3வது ஸ்டாப். ஃபஸ்ட்டு விஜயவாடா, கம்மம், இது வாரங்கல். சன்ரைஸை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வாரங்கல் ஸ்டாப் நிறுத்திட்டு வண்டி கிளம்பிருச்சு. சன்ரைஸை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். அது சன்ரைஸே பார்க்கலீங்க. இட்லி வடை காஃபியோட இந்த டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ராக்கு பக்கத்துலேயே வயல், அதுக்கு பக்கத்தில் மலை, அதுக்கும் மேலே மேகம். பார்க்கவே நல்லா இருக்குது. ட்ரெயின் ஜேர்னியில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அனுபவப்பட முடியும். ஸ்டேஷன் ஃபுல்லாக ஒரு குப்பையாக தான் கிடக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வெள்ளை வெள்ளையாக தெரியுது, பார்த்தா ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். பாருங்க, டஸ்ட்பின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. நிறைய டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கேயும் இருக்குது. இதுக்குள்ளே இருந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலாம். நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறது அவங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி குப்பையெல்லாம் வெளியே போடாதீங்க. கரெக்டாக அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. பார்க்குற நீங்களும் சரி, நானும் சரி, இதை ஃபாலோ பண்ணால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோதாவரி ரிவர். தண்ணி இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக மணலாக தான் இருக்குது. ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கோம். மகாராஷ்டிராவில் அடுத்தது மத்திய பிரதேஷ், நியூ டெல்லி. தெலுங்கானாவில் காலையில் ஃபுல்லாக பனி அடிக்குது, குளிர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரன்னு ஒரே வெயிலாக இருக்குது, செம்ம வெயில். ஆனால் நல்லா இருக்குது. பனியிலே இருந்துட்டு திடீர்னு வெயிலுக்குள்ளே வந்தோன்னே கொஞ்சம் நல்லா இருக்குது. கீழே போய் சாப்பாடு வாங்கலான்னு கொஞ்சம் பார்த்தேங்க. கீழே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு வரதுக்குள்ள வண்டி எடுத்துக்கலாம். பேண்ட்ரிலே கிடைக்கிறது ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ட்ராவலில் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், எல்லோரும் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. நம்மளால் எதுவும் ஆர்டர் பண்ண முடியல, அது நமக்கு தெரியல. அதனால் நமக்கு சாப்பாடு பேண்ட்ரியில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடந்தது. நம்ம M1 கோச்லேயே நிறைய தமிழர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. நாங்கள் வ்ளாக் பண்ணுறதை பார்த்துட்டு, நாங்கள் ட்ராவல் பண்ணுறதை பார்த்துட்டு எங்ககிட்ட கேட்டாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. நாங்களும் சரி ஓகேன்னு சொன்னோம். அதனால் அவங்க கொண்டு வந்திருந்த சாப்பாடை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. என்னென்னா கொஞ்சம் புளி சாதம், அவங்க கொண்டு வந்திருந்த தக்காளி தொக்கு, கொஞ்சம் சிப்ஸு, 2 வாழைப்பழம். மகாராஷ்டிராவில் அதுவும் ஒரு அதர் ஸ்டேட்டில் ஒரு புளி சாதம், ஒரு தக்காளி தொக்கு சாப்பிடுவோம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காலையிலேயும் கூட ஆந்திராவில் இட்லியும் அந்த வடையும் தான் சாப்பிட்டோம். மத்தியானம் நல்ல ஒரு புளி சாதம், ஒரு தக்காளி தொக்கு, 2 பழம். நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருக்குது. சாப்பிட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறோம். இப்போ
லாஸ்ட்டாக பலாஷாரில் நம்ம இறங்குறத பார்த்துருப்போம். இப்போ அங்கேருந்து நம்ம நாக்பூர் போயிட்டுருக்கோம். இப்போ நாக்பூர் போகிற வழியில் முக்கியமான ஒரு கேர்வ் பெண்டு இருக்குது, சேவாகர கேர்வ்னு சொல்கிறாங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, அப்போ வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கேர்வ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கோச்சில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் கோச்சில் வரைக்கும் இருந்து பார்க்கலாம், அதாவது வெளியே வந்து பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். வந்தால் கண்டிப்பாக நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சிவகிரம் கேவ் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த கேவ் வந்துருச்சாமா, அதுக்கு அடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆரஞ்ச் சிட்டி நாங்கள் சொல்லப்படுற நாக்பூரில் தாங்க நம்ம இருக்கோம். ட்ரெயின் அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. ஆரஞ்ச் சிட்டின்னா இங்கே நாக்பூரில் ஆரஞ்சு நிறையா விளையும், அதனால் இது ஒரு ஆரஞ்ச் சிட்டின்னு கூட சொல்கிறாங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்கானமி சார்ந்து இருக்குன்னா நிறையா மேனுஃபேக்சர்ஸ், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமானது, அதுபோக ஸ்பைசி ப்ராடக்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், பைப்ஸ், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் நிறையா பண்ணுறாங்க. இது சார்ந்து இங்கே நிறையா பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அதுபோக சென்ட்ரல் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லோக்கோமோட்டிவ்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்தியாஸோட லார்ஜஸ்ட் லோக்கோமோட்டிவ்ஸ் என்னென்னா ட்ரெயின் இன்ஜின்ஸ், அதெல்லாம் இங்கே தான் நிறையா தயாரிக்கிறாங்க. அதுலேயே நிறைய விதவிதமான லோக்கோமோட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. அது எனக்குன்னு தெரியல, இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுவேன். பார்த்துக்கோங்க. நாக்பூர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட். எல்லாரும் மத்திய பிரதேஷ் கூட இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்க. இல்லை, மகாராஷ்டிராங்கிறது ஒரு ஸ்டேட், அது நாக்பூருங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து சென்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் சென்டரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் தான். அதே மாதிரி இங்கே 4 கிராசிங்ஸ் இருக்குது. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் போகிறது. இங்கே மட்டும்தான் 4 ட்ராக்ஸ் கிராசிங்ஸ் இருக்குது. அந்த கிராசிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராசிங். நான் உங்களுக்கு இமேஜஸ் அட்டாச் பண்ணுறேன். நாக்பூர் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. நாக்பூரில் தான் இப்போ இருக்கோம். இங்கே ஒரு 10 மினிட்ஸ் வண்டி நிறுத்துவான். அதுக்கு நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கலாம். நாக்பூரில் தெரியும் உங்களுக்கு, ஹல்திகிராஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஹல்திகிராஸ் நம்ம ஊரில் கிடைக்கிறதுக்கு இங்கே கிடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஹல்திகிராம்ஸோட ஹோம் டவுனே நாக்பூர் தான். ட்ரெயினை விட்டு இறங்கினா பக்கத்துலேயே நின்று ஷூட் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏறிடணும். அங்கே நல்லா இருக்கு, இங்கே நல்லா இருக்குன்னு போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நம்ம ஏதோ வாங்க போனாலும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுங்க. நீங்களாம் ட்ரெயினை மிஸ் பண்ணால் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேவா, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்னேன்ல இங்கே ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ்ன்னு. யாரை பார்த்தாலும் ஆரஞ்சு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போல். நாக்பூர்லேருந்து கிளம்பியாச்சு. நாக்பூருக்கு அப்படியே ஒரு டாட்டா சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போவோம். கேப்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதாவது டனல் மாதிரி இருக்கும்ல, அதை எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். காணும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மக்களே, கேவ் வந்துருச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாக்பூர்லேருந்து இன்ட்ரெஸ்டிக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தேன். நார்த் செக்ஷனும் ஆரம்பிச்சிருச்சு, அதையும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷோட பார்டர். இது ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு கனெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம வேறு ஸ்டேட்டில் தான் போயிட்டு இருக்கோம். அடுத்தது இன்ட்ரெஸ்டி ஜங்ஷனில் மீட் பண்ணலாம். அங்கே தான் நைட்டு டின்னர் எடுக்கிறதா பிளான். பார்ப்போம். நம்ம கோயம்புத்தூர் நண்பர்களோட இப்போ நம்ம பயணிக்கிறோம். ட்ரெயினில் கிடைச்ச புது நண்பர்கள் நம்ம சேனலையும் பார்த்தாங்க, நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போய் அங்கேருந்து பஞ்சாப் போகிறாங்க. நம்ம டெல்லி போய் கோல்டன் டெம்பிள் பார்க்க போகிறாங்க, அமிர்த்சர் பார்க்க போகிறாங்க. அவங்க பயணமும் நல்லபடியாக அமையணும்னு நம்ம விஷ் பண்ணிடுவோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. ப்ரோ அப்படியே உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் நேம் பாஸ்கர். என் பேர் பிரேம்குமார். ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. கொஞ்சம் நல்லபடியாக டின்னர் முடிச்சாச்சு.
பண்ணியிருக்கேன். அது என்னென்ன சாப்பிட்டா நீங்கள் பார்த்துருக்கீங்க. முன்னாடி ஸ்டேஷனில் பேம்லெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஒருக்கும். அந்த பேம்லெட்டை பார்த்து அதில் இருக்கிற கால் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நான்வெஜ் வெஜ் மீல் வெஜ் தாலி ஆர்டர் பண்ணேன். என்னென்ன மெனுஸ்ன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னையோட நாள். நாளைக்கு காலையில் டெல்லி ரீச் ஆகிடுவோம். மோஸ்ட்லி நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 9 o'clock ரீச் ஆகிடும் நம்புகிறோம். போபால் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே பாரு ஒரு நைட்டு 10:30 மணிக்கு ஒருத்தர் பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு. ஸ்டேஷன்லேயும் அது டெலிவரி பண்ணிட்டாங்க. பல்க் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அவரும் பல்காக தான் இருக்காரு. நைட்டு உங்ககிட்ட பேசிட்டு தூங்கியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம லக்ஷ்மிமாய், ஜான்சி, அப்புறம் குவாலியர் இந்த 2 ஸ்டேஷனும் தாண்டி இப்போ ஆக்ரா நோக்கி பயணிச்சிருக்கோம். இப்போ மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30. பயங்கர குளிர், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மார்னிங் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஆக்ரா ஸ்டேஷனை கவர் பண்ணுறது ரெடி ஆகணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நண்பர், நம்ம ட்ரெயினில் வெயிட் பண்ண நண்பர், நம்ம நைட்டு பார்த்துருப்பீங்கல்ல, அவரும் நானும் தான் எதாச்சும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கோம். எங்கனாலேயே முடியல, தண்ணியில கை கூட வைக்க முடியல. அதெல்லாம் வருது. கடைசியா ஆக்ரா வந்து இறங்கிட்டாங்க. நம்ம இறங்கல, நம்ம கூட இருந்த கோச் நண்பர்கள் வந்து எல்லாம் இறங்கிட்டாங்க. ப்ரோ ஆக்ரா எப்படி இருக்கு? ஆக்ரா வந்துட்டோம். ஸ்மோக்கிங் பண்ணாமையே வாயிலிருந்து நல்லா புகை வருது, நல்லா ஃபீல் கொடுக்குது. ஆக்ரா வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஒன்றும் பனி மூட்டமாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. சுற்றி காட்டுங்க. நம்ம ஆக்சுவலாக ஆக்ரா வந்து 3-4 மணிக்கு வரும்னு நினைச்சோம். நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து இறக்கி விட்டுருக்கோம். ட்ரெயின் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நின்று வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆக்ரா கிளைமேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படியே சுற்றி காட்டுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏதோ விறகு கட்டை வச்சு அடுப்பு பக்கம் வச்சு விட்டா பனினாலும் மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடுப்பு கட்டை வச்சு பற்ற வச்சு விட்ட மாதிரி புகை மூட்டமாக வருது. இது அந்த மாதிரி புகைன்னு நினச்சிக்காதீங்க. இது வர்றது எல்லாமே பனி. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆக்ரா ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே காட்டிக்கலாமா? செம பனி. மணி 9 ஆச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பனி அப்படியே தான் இருக்குது. நான் நேற்று நைட்டு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours லேட்டு அப்படின்னு டிலேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 hours டிலே ஆயிடுச்சு. நான் ஒரு 9 o'clock டெல்லி ரீச் பண்ணிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது அட்லீஸ்ட் ஒரு 10:30, 11 o'clock ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போய் ரீச் ஆகுறேன்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கர பனியாக இருக்குது. பேசினாலே வாயிலிருந்து புகையெல்லாம் வருது. நீங்கள் அங்கே ஆக்ரா ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க, வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே போய்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுட்டு எங்கேயோ உள்ள பேண்ட்ரியில் நாங்கள் எதுவும் வாங்கலை. ஃபுட்டு ரொம்ப மோசமாக இருக்குன்னாங்க. அதனால் கொண்டு வந்து இந்த ப்ரெட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ட்ரெயினில் நிறைய பேர் பழக்கம் பண்ணாங்க. அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணி அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டோம். டீ காஃபி குடித்தோம். நல்லா இருந்தது. நல்லா இருந்துன்னு சொல்ல முடியாது, இந்த கிளைமேட்டுக்கு ஓகே, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். மணி 10:20 ஆச்சு. 10:30 போகுது. இன்னும் நாங்கள் வந்து டெல்லி ரீச் பண்ணல. டெல்லிக்கு ட்ரெயினில் போயிட்டே தான் இருப்போம் போட்டிருக்கு. நாங்கள் நினச்சோம் 2 நைட்டு 1 பகல்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பகல் 2 நைட்டு கணக்கு வந்துருச்சு. ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன இடைச்சல்கள் வந்துச்சு. இப்போ நம்ம டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம நண்பர் பேசுவார், பேசுங்க. மணி 1:30 போகுது. இன்னும் நாங்கள் டெல்லி ரீச் பண்ணல. நானும் டெல்லி ரீச் பண்ணல.
என் அப்பா என் கூட டிராவல் பண்ண யாருமே எல்லாம் புலம்பி தள்ளிட்டாங்க. 33 hours ஜேர்னின்னு போட்டிருந்தோம். நானும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் 33 hours. இது வந்து பாத்தீங்கன்னா 40 hours மேல போயிட்டு இருக்கு. நிசாமுதீன். இப்பதான் நாங்க நிசாமுதீனை ரீச் பண்ணியிருக்கோம். நிசாமுதீன் இனி அடுத்தது டெல்லி ஸ்டேஷன் தான். 2 o'clock ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்டேஷன் பாக்குறீங்களா? கூட வந்தவர் பஞ்சாப் அவர் ரெடி ஆயிட்டாரு. பஞ்சாபுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆனா ட்ரெயினை வந்து சீக்கிரம் வரும்னு பார்த்தோம். ரொம்ப லேட்டு. ஆமா மாதிரி ஊறிட்டு வந்துச்சு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆக்ரால இருந்தே ரொம்ப ஸ்லோவா வந்துச்சு. இன்னும் வந்து ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். போறதுக்கு 1/2 hour ஆகும். பாருங்க கீழே இறங்கணும்ல அவங்களுக்கே நாடி துடிப்பு வந்திருக்கு. எங்களை மாதிரியே உள்ள நிறைய பேர் புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. இப்பதான் வெயிலே ஒரு சூரிய வெளிச்சத்தை இப்பதான் சூரியனே நம்ம பாக்குறோம். காலையில இருந்து பனிலேயே டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். சரி பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டெல்லி ரீச் ஆயிருவோம். அங்க போயிட்டு நான் சொல்றேன். நம்ம சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கோம் பஞ்சாப் வரதுக்காண்டி. டெல்லி முடியும் ரீச் ஆகிட்டோம். ஃபுட்டு ட்ரெயின் ஃபுட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. 5 or 2.5 கொடுக்கலாம். எப்பவுமே நமக்கு ஃபுட் சேஃப்டிக்காண்டி நம்ம வீட்டில இருந்து எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்றதா நமக்கு ஓகே. இப்போ வெளியே இருந்து நம்ம ஆர்டர் போட்டு போறது வந்து பார்த்தா குவான்டிட்டி வைஸ் கம்மியா இருக்குது. டேஸ்ட் ஓகே. ஆனால் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்குது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஓட வண்டியோட கிளீனிங் ப்ராசஸ், டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. டாய்லெட் வைஸ் குட்டா இருந்துச்சு. நம்ம இதுல டாய்லெட் வைஸ் கூட இருந்துச்சு. 2 பெட்டி போய் அதுவும் போய் பார்த்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒண்ணு கிளீனிங் பஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. அந்த மற்ற ட்ரெயின்ல வரும்போது இந்த கச்சரா மாதிரி யாருமே வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓகே சரி. இப்போ நீங்க பேச்சுலர் டிராவல் பண்றது உங்களுக்கு ஓகேவா இருக்கு. இதே ஃபேமிலிஸ் எல்லாம் டிராவல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஃபேமிலி மேனுக்கு இது கரெக்டா இருக்கும். ஏசி கம்பார்ட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஸ்லீப்பர் வந்து ஓகே 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 ப்ரோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஓகே மக்களே, நம்ம சேனல் சார்பாக அவங்க பயணம் நல்லபடியா அமைய சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. விஷ் பண்ணிடலாம். ஓகே பை. டேப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் நிறைய வரும். ஓகே சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருந்தது ட்ரெயின் பயணங்களா? கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருக்கோம் ப்ரோ. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து. உங்க பேரு சொல்லுங்க ப்ரோ. என் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேம்குமார். ஓகே. கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரோம் டெல்லி. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏறி வரோம். அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரோம். சென்னையில இருந்து டெல்லி போறோம். அதுல உங்களை வந்து சந்திச்சான். இந்த ஜேர்னி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிருங்க. எல்லாம் அப்பதான் பாப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒட்டையே சொன்னா எனக்கு சரி ஓகே. டிராவல்ல ஃபுட் எல்லாம் எப்படி இருந்தது? ஃபுட் பத்தி கேக்குறீங்களா? ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வரதான் பெஸ்ட். நான் சொல்றேன் டிராவல் வந்து ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேண்டீன் ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இட்லி நாங்க கல்லு மாதிரி இருக்கு. அதே உளுந்து வடைனாங்க அதுவும் பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி தான் இருக்கு. அது வந்து நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தா 150 rupees. ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியாவே இல்ல. நம்ம ரைஸ் மாதிரி இல்ல, நல்லா ஹார்டா இருக்கு. அதனால ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்கும், ஒரு சிலவங்களுக்கு செட் ஆகாது. அதனால வந்து நம்ம வீட்ல இருந்து எடுத்து வர்றது பெஸ்ட். அப்புறம் அதே மாதிரி வெளியும் வாங்கியிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே வாங்கினதுல காஸ்ட் வைஸ் சப்பாத்தி ஓகே. ஏன்னா இங்க சப்பாத்தி நார்மல் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா மற்ற ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தி. நம்ம இதுல 150 வந்துச்சுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 240 அந்த ரேஞ்ச் வருது. ஆனா டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஒர்த்தா தான் இருக்கு. குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நம்ம டிராவல் பண்ணிடுற வீட்ல இருந்து எடுத்துட்டு வர்றது பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ட்ரெயின் எல்லாமே கிளீனிங், பாத்ரூம் எல்லாமே நீட்டா இருக்கு. அதனால எந்த குறையும் இல்லை. நீங்க நம்பி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல வரலாம். ஓகே. ஃபேமிலிஸ்ல எப்படிங்க? ஃபேமிலிஸ் குழந்தைகளோட கூட்டிட்டு வரலாம்? தாராளமா கூட்டிட்டு வரலாம். சேஃபா இருக்கு. சேஃபா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் இன்னைக்கு பனினால வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால நம்ம பாதி இடம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகுது. ஓகே. சப்போஸ் நம்ம வந்து டெல்லியில இருந்து வேற ஒரு இடத்துக்கு எங்கேயாவது போற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 6 hours இருந்து 8 hours வந்து நம்ம தள்ளி புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நல்லது. கண்டிப்பா நல்லது. ஏன்னா வந்து ட்ரெயின்ல வரேன்னு நமக்கு தெரியாதுல்ல, என்ன வேணா நடக்கலாம். ஓகே. ஆக்சுவலா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு ரீச் ஆகணும். ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது
அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்காவது ரீச் ஆகணும்னு நினைச்சோம் இல்லவா? ஆமா ஆமாங்க. ஓகே, ஆனா ரீச் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து வேற எங்கேயாவது போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ட்ரெயின் நீங்கள் எப்போ டெல்லி ரீச் ஆகுறீங்களோ அதுலேருந்து ஒரு 5 to 6 hours ஆச்சு கேப் விட்டு நீங்கள் மற்ற ஜேர்னியை பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் டெல்லி கரெக்டாக ரீச் ஆயிரும், அடுத்த 2 hours நான் வந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி வேற இடத்துக்கு போயிடுவேன் அப்படியெல்லாம் எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். மட்டும் நீங்கள் ட்ரெயினில் வந்துடாதீங்க, என்ன வேணால் நடக்கும், அது உங்களோட பொறுப்பு. டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட் சிச்சுவேஷன். என்ன வேணாலும் கிளைமேட் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஓகே, எங்களுக்கு இப்போ அந்த மாதிரி தான் இப்போ அந்த அனுபவம் இருக்கு. சரி, ஓகே. இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, அள்ளி தெளிச்சு விடுங்க என்ன நண்பர்களே. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, உங்க ஜேர்னி நல்லபடியா இருக்கட்டும். அதே மாதிரி எங்களோட ஜேர்னி நல்லபடியா இருக்கட்டும், நீங்க போற ஜேர்னியும் நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து நான் வந்து சென்னையிலேருந்து ஏறும்போது எல்லாம் வந்து தனியாக தான் ஏறணும். இந்த M1 கோச்சில் தான் எல்லாம் வந்து பார்த்து பேசி பழகி எல்லாம் செட் ஆனோம். இறங்கும் போது ஒரு குரூப்பாக இறங்க போகிறோம். எல்லாம் தனித்தனியாக ஏறி இறங்கும் போது ஒரு குரூப்பாக இறங்க போகிறோம். फोटो में करो बोगे ना, फूड बाहर से लेने में ज़्यादा, ट्रेन में लेने में ज़्यादा खर्च आएगा। फिर थोड़ा अपना लेके आने में, घर से लेके आने में थोड़ा बजट कम पड़ेगा। ओके, सजेस्टेबल, अच्छा है। ஃபைனலாக எல்லாரும் டெல்லி ரீச் பண்ணிட்டோம். எல்லாருமே இறங்கிட்டோம். இப்போ எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஜேர்னி பண்ண போறோம். பஞ்சாப் அமிர்த்சர் போக போறாங்க, தலைவர் ஸ்ரீநகர் குல்மார்க் போக போறாரு, ரிஷிகேஷ் போக போறாரு, நான் வந்து டேராடூன் போக போறேன். எல்லாரும் அப்பப்போ கான்டாக்ட்ல இருப்போம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.